சிறுவர்களுக்கு RSS பாலியல் தொந்தரவு கொடுப்பதாக காங்கிரஸ் MP KC வேணுகோபால் அதிரடி குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த 26 வயது மின் பொறியாளர் ஆனந்த் அச்சி என்பவர் கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தெரிவித்தார். அவரது தற்கொலை குறிப்பில் சிறு வயதிலிருந்து RSS உறுப்பினர்களால் தொடர்ந்து பாலியல் மற்றும் உடல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகியதாகவும் இதனால் மனநிலை பாதிப்புகள் ஏற்பட்டதாக அவர் குறிப்பிட்டிருந்ததை தெரிவித்தார். இந்த விவகாரத்தை பார்க்கும் பொழுது சிறுவர்களையும் மிக குறைந்த வயது உள்ளவர்களையும் RSS பாலியல் தொந்தரவு செய்வது தெளிவாக இருப்பதாக KC வேணுகோபால் கூறினார். இதற்கு RSS உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். இந்திய கனடா உறவை மேலும் வலுப்படுத்தும் பணிகளை முன்னெடுப்பதில் மகிழ்ச்சியடைவதாக கனட வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த் தெரிவித்துள்ளார். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உடனான சந்திப்பிற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், சர்வதேச பொருளாதாரத்தை ஆபத்திலிருந்து விடுவிக்க இந்தியாவும் கனடாவும் முயல்வதாகவும் இந்தியா கனடா இடையிலான உறவு சீராக முன்னேறி வருவதாகவும் கூறினார். அவரை தொடர்ந்து உலக விவகாரங்களில் தீவிரமாக செயல்படும் நீண்ட பாரம்பரியம் இந்தியாவிற்கும் கனடாவிற்கும் உண்டு என்று கூறிய அமைச்சர் ஜெய்சங்கர், வர்த்தகம், முதலீடு, வேளாண்மை, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், அணுசக்தி ஒத்துழைப்பு, செயற்கை நுண்ணறிவு ஆகியவற்றில் ஒத்துழைப்பை மேம்படுத்த இந்தியாவும் கனடாவும் மேம்பட்ட வழிமுறைகளை தயாரித்துள்ளதாக குறிப்பிட்டார். பாதுகாப்பு மற்றும் சட்ட அமலாக்கம் குறித்து இருதரப்பு அதிகாரிகள் சமீபத்தில் நடத்திய சந்திப்பு மிகவும் பயனுள்ளதாக இருந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.